வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கோமதியும் மீனாவும் வாசல்ல நின்று ரொம்ப டென்ஷனா பார்த்துட்டு இருக்காங்க. கோமதி மீனாட்ட நீ கதிருக்கு வேணா கால் பண்ணி பாரு மீனா அப்படின்னு சொல்றாங்க. கதிர் ராஜி ரெண்டு பேருமே போன் எடுத்துட்டு போலத்த அப்படின்னு சொல்றாங்க மீனா. உள்ள போங்கத்த, நான் அவங்க வந்தோடனே உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. கோமதி இப்ப உள்ள போறாங்க. பாண்டியன் கோமதிட்ட எதுக்கு கிச்சனுக்கும் வாசலுக்கும் இடையில நடந்துட்டே இருக்கிற ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாரு. செடிக்கு தண்ணி ஊத்த போனீங்க அப்படின்னு சொல்றாங்க கோமதி. நீ சொல்லாத கோமதி, இத்தனை தடவை தண்ணி ஊத்துனேன்னா செடி அழுகி போயிடாதா அப்படின்னு கேக்குறாரு பாண்டியன். இதை உட்காந்து கணக்கு பாக்குறதா உங்களுக்கு வேலையா, ஒழுங்கா பேப்பரை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி உள்ள போயிடுறாங்க. இதுக்கிடையில ராஜியும் கதிரும் வரத மீனா பாக்குறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஜாடையிலே கேக்குறாங்க மீனா. ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு கதிருமே சிக்னல் காமிக்கிறாரு. நேரா போய் மீனா இப்போ கோமதிட்ட எந்த பிரச்சனையும் இல்ல, அவ எதுவும் சொல்லல போல அப்படின்னு சொல்லிடுறாங்க. மயில்கிட்ட கோமதி நீ போய் துணியை தவமா, நான் சமையல பாத்துக்கிறேன் அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாங்க. எதுக்குடி நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ற அப்படின்னு கோமதி ராஜிட்ட சண்டை போடுறாங்க. நான் என்ன பண்ணேன், நான் கோவிலுக்கு தானே போனேன் அப்படின்னு சொல்றாங்க ராஜி. அப்பாவை பார்க்கணும் போல இருந்துச்சு, அவர் கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க, அதான் நானும் போனேன் அப்படின்னு சொல்றாங்க ராஜி. நீ என்ன அப்பா மேல இருக்கிற பாசத்திலேயே பார்க்க போன, எல்லா உண்மையை சொல்ல தானே போன அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. ஆமா, எல்லா உண்மையை சொல்றதுக்கு தான் போனேன் அப்படின்னு ராஜியுமே சொல்றாங்க. நேத்து நைட்டு நீங்க எதுக்காக என்ன திட்டினீங்க அப்படின்னு கேக்குறாங்க ராஜி. மாமா உங்களை கல்யாணம் பண்ண புதுசுல பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாமா எவ்வளவு சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்திருப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க ராஜி. அவர் கஷ்டப்படுறத பாக்குறப்ப ஏதாவது பண்ணி அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சா இல்லையா அத்தை அப்படின்னு கேக்குறாங்க ராஜி. தோணுச்சுதான், வீட்லயே ஏதாவது இருந்து பண்ணலான்னு யோசிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க கோமதி. அப்ப நீங்க யோசிச்சது தப்பு இல்ல, நான் பண்ணதான் தப்பா அப்படின்னு சண்டை போடுறாங்க ராஜி. உங்க மகன் கௌரவம், அண்ணன் கௌரவம், புருஷன் கௌரவத்தெல்லாம் காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க, என்னை பத்தி மட்டும் யோசிக்கவே மாட்டேன்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க ராஜி. மாமா அன்னைக்கு என்னையும் மீனாக்காவையும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறப்ப நீங்களும் சேர்ந்து தானே திட்டினீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கோமதி ராஜிட்ட சொல்றாங்க, நீ வேலைக்கு போகணும்னு நினைச்சதெல்லாம் தப்பு இல்ல, ஆனா சொல்லிட்டு போயிருக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி, இனிமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டே போறேன் அப்படின்னு சொல்றாங்க ராஜி. மாமால அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு கோமதி சொல்றாங்க. மாமாட்ட பேசி நீங்க தான் ஒத்துக்க வைக்கணும், எனக்காக நீங்க பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க ராஜி. சரின்னு சொல்லுங்க அத்தை, அப்புறம் மறுபடியும் அவ உண்மையை சொல்றேன்னு கிளம்பிட போறா அப்படின்னு மீனா சொல்றாங்க. வேற வழியே இல்லாம கோமதியுமே சரின்னு ஒத்துக்கிறாங்க. அயில் இப்போ அவங்க வராங்க. வந்த உடனே 3 பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க கோமதி. சரவணன்ட்ட போய் தங்கமயில் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆபீஸ் விஷயமா போன் கால் பேசிட்டு இருக்கிறாரு சரவணன். ஆபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு சரவணன். உங்க அண்ணன் தம்பி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க தங்கமயில். ஆமா, நாங்க எல்லாமே ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்றாரு சரவணன். ஆனா இந்த மீனாவும் ராஜியும் என்கிட்ட எந்த விஷயமும் பேச மாட்டேன்றாங்க. அத்தை, மீனா, ராஜி 3 பேரும் தனியா ஒரு கூட்டணியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில். அவங்க கூட்டணி சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சிரிக்கிறாரு சரவணன். நான் எவ்வளவு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கிறேன், நீங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க தங்கமயில். அவங்க 2 பேரும் மாதிரி நானும் இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக தானே அப்படின்னு கேக்குறாங்க தங்கமயில். ஆனா அவங்க என்ன ஒதுக்குற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அப்படிலாம் எதுவும் இருக்காது மயிலு, நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு சரவணன். இதுக்கிடையில தங்கமயில் வந்து இப்போ கோமதிட்ட உங்களை மாமா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அத்தை, நீங்க மாமாட்ட போய் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, அவரே கூப்பிடுறாரு, நீங்க போய் சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. சரவணன் இப்போ அவரோட சம்பள பணம் மொத்தத்தையும் கொண்டு வந்து பாண்டியன்ட்ட கொடுக்குறாரு. ஓனர் கூட பிரச்சனை எல்லாம் சொன்னாரு, ஆனா சம்பளம் வந்த விஷயத்த மட்டும் என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க தங்கமயில். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.